அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போட்டி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த போட்டி எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பெருங்குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வெது வெதுன்னு சூடாக இருக்கணும். அதோட தோல் எல்லாம் நம்ம எடுக்கணும். சுடு தண்ணியில் போட்டிருக்கனால அந்த தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கை வச்சாலே அழகாக உறிஞ்சி வந்துடும். பார்த்து சுடு தண்ணி சுடப்போது மெதுவாக பண்ணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோல் உறிஞ்சோடனே அதில் வெள்ளையாக வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் எடுத்து நான் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம துவஞ்சலை க்ளீன் பண்ணுவோம். துவஞ்சல்லி தோல் இருக்கும், நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கு, அதிலே அழகாக உறிஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுங்குடல் எடுத்துக்கலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். விளக்குமாறு குச்சி எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அதோட பேக் சைடு வந்துடும். அதில் இருக்கிற அழுக்கை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்தோடனே அதோட பேக் சைடு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த பாருங்கள், அந்த அழுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி அழுக்கு ஒவ்வொரு குடலையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துவஞ்சலும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதா தண்ணி தான், அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு பெருங்குடலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் அதை மாற்றி வச்சுக்கிறேன். 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிறுங்குடலையும் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கழுவுங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கழுவுங்க. இது கழுவி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க இந்த போட்டியெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு பட்டம், லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 எடுத்து கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுட்டு கருவேப்பிலை 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த போட்டி முழுங்குற அளவுக்கும். இது விசில் வச்சு 6 விசிலுக்கு மேலே நல்லா வெந்துடணும். ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 போட்டுட்டு சோம்பு ஆட் பண்ணுங்கள். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். இதை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்தரலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க போட்டி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுன்னா அதில் தண்ணி இருக்கும்.
அந்த தண்ணியிலே நம்ம கொதிக்க விட்டு எடுத்தாலே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்ல. இல்லை கொஞ்சோண்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மூடி வச்சு எடுங்க. நான் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுன மாதிரி வரும். நான் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.